அவர் சொல்லியிருக்கிற கருத்து, தனக்கு காலேஜ் பட்டம் இருக்கிறது. ஆனால் அதற்கான ஆவணங்கள் உடனடியாக நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. எப்படியா இருந்தாலும் மத்தியிலே ஒரு சந்தேகம் இருக்கும் காரணத்திலே பதவி விலகிறேன்னு சொல்லிட்டார். அது நல்லபடியா அப்படியாக அவர் பதவி விலகல் செய்வது தன்னுடைய ஜனாதிபதி பட்டம் உண்மையான ஜனாதிபதி பட்டம் என்பதை நிரூபிக்க முடியாத சூழ்நிலையிலே அவர் பதவியிலிருந்து விலகுவதுதான் சரியான விடயம். இப்படியாக பதவியிலிருந்து மற்றவர்களும் வெவ்வேறு காரணங்களுக்காக நியாயமாக விலகுவார்களாக இருந்தால் நல்ல விடயம். விக்னேஸ்வரன் ஐயா பாபமி கொடுத்துட்டு சொல்லிட்டு அவர் தேர்தலே போட்டியிடாமல் போயிட்டார். ஒவ்வொரு இடங்களிலே நிறைய பாபு கொடுக்கப்பட்டிருப்பதாக இப்போ அரசாங்கம் வரைந்திருக்கிறது. அதை சிபாரிசு செய்தவர்கள் யார் என்றோ தகவல் இன்னும் வரவில்லை. அந்த தகவல் வருகிற போது அதை சிபாரிசு செய்தவர்களும் சபாநாயகர் செய்ததை போல அவர்கள் ராஜினாமா செய்து போக வேண்டிய சபாநாயகராக இருப்பவருக்கு கட்டாயம் கலாநிதி பட்டமோ அல்லது அவருக்கு ஏதாவது பட்டங்கள் இருக்க வேண்டும் என்ற ஜாப்பு விதிமுறைகள் எதுவும் இலங்கையில இல்லை. ஆனாலும் அவர் தன்னுடைய பெயருக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ அவர் ஒரு கலாநிதி என்ற பெயரை பாவித்திருக்கிறார். பாவித்தது இல்லை என்று ஒரு தரப்பு அந்த அடையாளங்களை சொல்வதன் காரணமாக அவர் ஜனநாயக முறைப்படி பெருந்தன்மையோடு தன்னுடைய கட்சியையும் மக்களையும் தன்னுடைய அந்த நல்ல மனநிலையையும் வெளிப்படுத்தும் வகையிலே அவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அது ஒரு நல்ல வரலாற்றிலே ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணம். தட்டி தவறி அது ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வரும் வரை தற்செயலாக அது உண்மையாக இருக்கலாம். அவர் பெற்ற பட்டம் உண்மையாக இருந்தாலும் அந்த பட்டம் உறுதிப்படுத்தப்படும் வரைக்கும் அவர் தான் விலகி இருக்கிறேன் என்று சொல்வது மிகப்பெரிய ஜனநாயகம். அந்த ஜனநாயக வழிமுறையை இன்றைய சபாநாயகராக இருந்த ரன்வலே அவர்கள் மேற்கொண்டதை நாங்கள் மிக வரவேற்போம். நல்ல வகையில் அதை வரவேற்போம்.